if A is equal to 1 by 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. prove that A inverse equal to A transpose சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம A inverse கண்டுபிடிச்சா நமக்கு என்ன தெரியும்? A j கண்டுபிடிப்போம். A inverse equal to 1 by modulus of A into adjoint of A. அதை எடுத்துக்குவோம். அதாவது A inverse is equal to A transpose அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல both sides A ஆ மல்டிப்ளை பண்றோம்ங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்களோ அதுல இருந்து கேக்குதா ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க. A inverse is equal to A transpose both sides A ஆ மல்டிப்ளை பண்ற ரெண்டு பக்கமுமே A into A inverse equal to A into A transpose. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இன்வெர்ஸ் கிடைக்கும். அதாவது இன்வெர்ஸ் சரி ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஐடென்டி கிடைக்கும். சாதாரண ஒரு நம்பர் எடுத்துக்கங்க 3ங்கிற ஒரு நம்பர் அதோட இன்வெர்ஸ் வந்து 1/3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 அப்ப ஐடென்டி. அதே மாதிரி மேட்ரிக்ஸ்ல Aங்கிற மேட்ரிக்ஸ் அதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் A இன்வெர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா யூனிட் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா யூனிட் மேட்ரிக்ஸ். அப்ப யூனிட் மேட்ரிக்ஸ்ங்கிறது I. நமக்கு இங்க என்ன இருக்குது? A into A transpose. அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? A யையும் A transpose-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுனா இதுக்கு A inverse equal to A transpose ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? A யையும் A transpose-ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப A is equal to A into A transpose. A into A transpose is equal to A என்ன 1/9 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க -8 1 4 4 4 7 1 -8 4 அதோட டிரான்ஸ்போஸ் இருக்கும்போது அந்த ஸ்கேலர் அப்படியே இருக்கும். அந்த 1/9 அப்படியே எழுதிக்கோங்க. மேட்ரிக்ஸை மட்டும் டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. டிரான்ஸ்போஸ்ங்கிறது என்னது? இந்த காலத்தை ரோவா மாத்துறது. அப்ப காலம் 1 ரோ 1 எழுதுங்க -8 4 1 அடுத்து காலம் 2 1 4 -8 காலம் 3 4 7 4 இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த நம்பரை நீங்க தனியா மல்டிப்ளை பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் தனியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த நம்பரை தனியா மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் 9 × 9 81 அப்போ 1/81 மல்டிப்ளை பண்ணி தனியா வச்சுக்குவோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப ரோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ங்கிறது என்னது? ரோ காலம். அப்ப என்ன வருது பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஒரு ரோவை எடுத்துக்கிட்டு இங்க உள்ள 3 காலமே மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு இங்க 3 காலம் இருக்குது. காலம் 1 காலம் 2 காலம் 3 3 காலமே மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ எடுக்கும்போது இங்க செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுக்கும்போது இங்க தேர்ட் காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இங்க செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் அதாவது ரோ காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப -8 into -8 8 8s are 64 minus into minus plus 1 into 1 plus 1 4 into 4 16. அடுத்த காலம் வரும்போது நம்ம ஸ்பேஸ் விட்டு அடுத்த காலம் போறணும். -8 into 4 -32 1 into 4 plus 4 4 7s are 28 அடுத்த லாஸ்ட் காலம் -8 into 1 -8 1 into -8 -8 4 into 4 16 plus 16. இப்போ செகண்ட் காலம் வரும்போது நம்மளும் கீழ செகண்ட் ரோ வரும்போது நம்மளும் செகண்ட் ரோ வந்துறணும். 4 into 8 4 8s are 32 -32 plus 4 plus 28. அடுத்த காலம் 4 4s are 16 4 4s are 16 7 7s are 49. அடுத்து 4 1 is 4 4 8s are 32 -32 7 4s are 28 plus 28. சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா 10th லே படிச்சிருக்கீங்க. அடுத்து 1 into -8 -8 -8 into 1 -8 4 4s are 16 plus 16. அடுத்த காலம் 1 into 4 4 -8 4s are 32 4 7s are 28. அடுத்து லாஸ்ட் காலம் 1 into 1 1 -8 into -8 plus 64
4 4s are 16. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பாப்போம். 1 into 81 1 into 81 65 75 81. now பாருங்க 4 into 28 ஆட் பண்ணா 32 plus 32 minus 32 0. minus 8 minus 8 minus 16 minus 16 plus 16 0. 4 plus 28 plus 32 minus 32 0. 81. 32 plus 49 81 plus 0 பாருங்க 4 plus 28 plus 32 minus 32 0. இந்த மாதிரி அதெல்லாம் என்ன செய்யலாம், இது 0. இங்க 4 plus 28 plus 32 minus 32 0. இங்க 1 plus 64 65 75 81. அந்த 81 காமனா எடுத்தீங்க அப்படினா 1/81 into 81 என்ன ஆகும், யூனிட் மேட்ரிக்ஸ் அடிச்சு பாருங்க 1 0 0 1 0 0 0 1. இந்த 81 81 கேன்சல் ஆயிடுது. அப்ப நமக்கு a யும் a டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சது பாருங்க, a யும் a டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சது, i ன்னு கிடைச்சது. நமக்கு அத தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இப்போ நம்ம a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ்னா சம் பெருசா வரும். நம்ம இந்த மாதிரி ஷார்ட் செய்யலாம். என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை எடுத்துக்கிறேன், ரெண்டு பக்கமும் a ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப நமக்கு i ஈக்குவல் டு a into a டிரான்ஸ்போஸ் கிடைக்குது. a டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணா i ன்னு வரணும். அப்ப நமக்கு a டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண நமக்கு i கிடைக்குது. therefore நீங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க எழுதணும். அத therefore a is equal to a transpose அப்படினு எழுதணும். சரியா? சரி, அடுத்த சம் பாருங்க. क्वेश्चन நம்பர் 6. இப்ப 6ம் எக்ஸாம்பிள் 1.1ம் ஒரே சம் தான். இது ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்திருக்காங்க. அதாவது a into rga equal to rga into a equal to modulus of ai. ஒரு தியரம், ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்திருக்காங்க. a யும் rga யும் மல்டிப்ளை பண்ணா சரி, இல்லனா rga into a மல்டிப்ளை பண்ணா சரி, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், modulus of a into யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இது 2/2 6th one வந்து 2/2 மேட்ரிக்ஸ், எக்ஸாம் 1.1 3.1 3/3 மேட்ரிக்ஸ். பாருங்க, if a is equal to அப்படின ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 1.1 if a is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. Verify that. என்ன வெரிஃபை பண்ணனும், a into rga equal to rga into a is equal to modulus of a into i. நமக்கு rga கண்டுபிடிக்க தெரியும். இங்க 2 போன சொல்ற 2/2ங்கறனால நம்ம நேரடியாக எழுதணும். இது 3/3 மேட்ரிக்ஸ். என்ன செய்யணும், கோஃபேக்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் எழுதணும். அப்ப முதல்ல நம்ம என்ன எழுதணும், aij எழுதணும். aij பாருங்க, aij என்ன சொன்னோம், சென்டர் நம்பர் சென்டர் ரோ, சாரி சென்டர் ரோ சென்டர் நம்பர் சொன்னோமா. அப்ப சென்டர் ரோ என்னது, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ, இது நடுவுல ரோ, அதோட நடுவுல நம்பர் சென்டர் நம்பர் என்னது 7 ல ஆரம்பிக்கும். 7 minus 4 minus 6 7. அடுத்து minus 4 3 2 minus 4 minus 6. அடுத்த ரோ minus 6 2 8 minus 6. சென்டர் ரோ வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அதுக்கு அடுத்த ரோ வந்து இங்க ஆரம்பிச்சீங்க முடிச்சிருங்க. அப்ப என்ன செய்வீங்க, 7 minus 4 minus 6 7. aij சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா aij அதாவது பெர்ஃபெக்ட் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா rga. நம்ம ஏற்கனவே எல்லா சமயமும் போட்டுறோம். கவனிங்க, டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ, டவுன்வர்ட் ஆரோ மல்டிபிள் பண்ணுவோம் அதே சிம்பல், அப்வர்ட் ஆரோ மல்டிபிள் பண்ணுவோம் சிம்பல் மாத்தணும். 7 3 are 21 plus 16 வருது, minus 16 போடணும். டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ. நீங்க எக்ஸாம் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட தேவையில்லை. ஆரோ மார்க் போய் அங்க போய் ஆரோ மார்க் வேண்டாம், எக்ஸாம் ஆரோ மார்க் போட வேண்டாம். 7 3 are 21 4 4 16
plus 16 வருது minus 16 போடணும் 4 8s are 4 2s are 8 minus 8 3 6 are 18 minus 18 வருது plus 18 அடுத்து 6 4s are 24 plus 24 minus minus plus 2 7s are 14 plus 14 வருது minus 14 4 2s are 80 minus 8 6 3s are 18 minus 18 plus 18 எழுதுவோம் 3 8s are 24 2 2s are 4 2 6s are 12 minus 12 plus 32 6 4s are 24 plus 24 minus 14 2 6 are 12 minus 12 plus 32 ஏனா minus 32 ல பாருங்க plus 32 8 7s are 56 56 plus 36 வருது minus 36 இதான் AIJ பாருங்க ரெண்டே ஸ்டெப்ல நமக்கு AIJ கண்டுபிடிச்சு பாருங்க AIJ அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னது 21 minus 16 5 இங்க 10 minus 8 plus 18 10 14 போச்சுனா 10 இங்க 8 போச்சு அப்படினா 10 இங்க 20 12 போச்சு அப்படினா 20 இங்க 14 போச்சு அப்படினா 10 இங்க 12 போச்சு அப்படினா 20 36 56 minus 36 is 20 AIJ இது டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா AGA அப்ப AGA is equal to AIJ transpose AGA is equal to AIJ transpose transpose அப்படிங்கிறது இந்த காலத்தை ரோவா எழுதுங்க அப்ப 5 10 10 second column second row வந்துரும் 10 20 20 third column third row வந்து பாருங்க 20 20 இது AGA அப்ப A into AGA A into AGA மல்டிபிள் பண்ணுவோம் A into AGA A என்ன 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 AGA எழுதுங்க 5 10 5 10 10 10 20 20 10 20 கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் எழுதுங்க மொத்த நம்பர் எழுதாதீங்க அவங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ காலம் எது நம்ம சொன்னோம்தான் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் காலம் அடுத்த காலம் அடுத்த காலம் இங்க உள்ள ஒரு ரோ எடுத்துட்டு அங்க எத்தனை காலம் இருக்கோ அத்தனையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு அங்க உள்ள 3 காலம் மல்டிப்ளை பண்ணனும் செகண்ட் ரோ எடுத்துட்டு அங்க உள்ள 3 காலம் மல்டிப்ளை பண்ணனும் தேர்ட் ரோ எடுத்துட்டு அங்க உள்ள 3 காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும் சரியா மல்டிப்ளை பண்ணுவோம் first row first number 8 here first column first number 5 first number the second number the second number the third number matrix multiplication க்கு நம்ம 10 லே படிச்சிரோம் அப்ப 8 5 are 40 minus 6 into 10 minus 60 2 into 10 plus 20 அடுத்த column 8 into 10 80 minus 6 2s are 12 minus 120 2 into 2 4 plus 40 and the last 80 minus 120 plus 40 6 5 are 30 minus 30 70 4 into 10 minus 3 and 6 into 10 minus 10 7 2s are 14 140 4 2s are 8 minus 80 and last minus 6 into 10 minus 60 7 into 20 7 2s are 40 plus 140 last number minus 4 into 20 minus 80 minus 4 into 20 minus 80 அடுத்து last row பாருங்க இந்த last row வச்சுட்டா உள்ள மூணு காலம் ரெடி பண்ணுங்க அப்போ 2 5 are 10 minus 40 plus 30 அடுத்து 2 into 10 20 minus 80 plus 3 2s are 60 and last 20 minus 80 plus 60 add பண்ணி பாப்போம் 60 minus 60 0 80 40 120 plus 120 minus 120 0 80 plus 40 plus 120 minus 120 0 எல்லாமே 0 பாருங்க
அதே மாதிரி -30 -10 40 70 இங்க என்ன வரணும்? இங்க 40 வரணுமே. இந்த நம்பரை பாருங்க. -4 into 8 அதாவது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் -40 பாருங்க. அப்ப -30 -40 -70 +70 0. அதே மாதிரி 80 10 140 90 இதுவே தப்பா இருக்கு பாருங்க. செகண்ட் காலம் பாருங்க. இந்த செகண்ட் ரோ இங்க செகண்ட் காலம் -6 into 10 60 -60. அப்ப -60 அப்படினா 60 -80 140 0. அதே மாதிரி லாஸ்ட் பாருங்க -60 -80 -140 +140 0. இங்கேயும் 10 30 +40 -40 0 எல்லாமே 0 வரும் பாருங்க. 20 +60 80 அதாவது +80 -80 0. அடுத்து லாஸ்ட் 20 +16 80 -80 0. அப்ப therefore a into g என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. a into g க்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. a into g ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டு அப்படியே மாத்தி கண்டுபிடி பண்ணுங்க. g into a அதாவது எக்ஸாம் எழுதும்போது நீங்க நிறைய எழுதணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்காக தான் நம்ம இங்கேயே நம்ம கோஃபேக்டர் எழுதாம நேரடியாவே ஏஜ் எழுதிக்கிறோம். அவங்க ஏஜ் தான் பார்ப்பாங்க. ஏஜ் எழுதுறாங்களா ஜி எழுதுறாங்களா உங்களுக்கு கீ வரும்போது அஜ்ஜிக்கு தான் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதனால நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஷார்ட்டா எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா எழுத பழகிக்கங்க. ஏ இன்டு அஜ்ஜியை பாருங்க. சரி அஜ்ஜி இன்டு ஏ. அஜ்ஜி என்ன 5 10 10 10 20 20 10 20 into 20. A எழுதுங்க பாப்போம். A into H. A என்ன 8 minus 6 8 minus 6 2 minus 6 7 minus 6 7 4 minus 4 2 minus 4 3. மல்டிபிள் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். row column 5 into 8 5 is 40. 10 into 6 minus 6 minus 60. 10 into 2 plus 20. The first row and second column 5 into minus 6 minus 30. 10 into 7 plus 70 minus 40. And third 5 to 10 minus 40 plus 30. At the second row, angular first column. Our 10 into 8 80, 2 into minus 6 minus 120 plus 40. At the second column 60. Matrix multiplication you can play 7 2s are 14 plus 140 2 4s are 80 minus 80. At last column பாருங்க 10 into 220 minus 80 2 into 4 minus 8 20 into 3 plus 60. At the last row பாருங்க 10 into 8 80 20 into minus 6 minus 120 20 into 2 plus 40. அடுத்து second column பாருங்க 10 into minus 6 minus 60 plus 2 into 7 140 20 into minus 4 minus 80. அடுத்து last column பாருங்க 10 into 2 20 20 into minus 4 minus 80 plus 60 2 3 is 6 plus 60 எல்லாமே 0 ஆக பாருங்க. Therefore Aj into A Aj into A is equal to எல்லாமே 0 பாருங்க 40 plus 20 plus 60 minus 60 0. அதே மாதிரி minus 30 minus 40 minus 70 plus 70
0. Plus 10, plus 30, plus 40, minus 40, 0. 80 plus 40 plus 120 minus 120, 0. 60, 80 minus 140 plus 140, 0. 20 plus 60, 80 plus 80 minus 80, 0. 80 plus 40, 120 minus 120, 0. 60 minus 80 minus 140 plus 140, 0. 20 plus 60, 80 plus 80 minus 80, 0. So A into HA. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதாவது A into HA வும் HA into A யும் ஈக்குவலா வருது. நம்ம மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சலாம். மாடுலஸ் ஆஃப் A என்ன? மாடுலஸ் ஆஃப் A 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 plus இது minus இது plus அப்ப 8 into 7 is 21 plus 16 minus 16 இது minus plus 6 6 is 18 minus 18 2 4 is 8 minus 8 வருது நம்ம என்ன போடணும் plus 18 போடணும் at last plus 2 into அதாவது அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சுக்கங்க டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ இந்த 2 உள்ள ரோவையும் இந்த 2 உள்ள காலத்தையும் மறைச்சிட்டீங்கன்னா மீத உள்ள ஒரு கோஃபேக்டர் அதாவது மைனருக்கு டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ 6 4 is 24 minus plus 24 upward ஆரோ உங்களுக்கு plus 14 வருது minus 14 therefore என்ன கிடைச்சது பாருங்க 8 into 16 போச்சு அப்படினா 5 plus 6 into minus 10 plus 2 into 10 therefore 8 is 40 minus 60 plus 20 40 plus 20 plus 60 minus 60 0 அப்ப modulus of A is equal to 0 therefore modulus last portion என்ன அப்படினா modulus of A into I is equal to modulus of A என்னது 0 I என்ன modulus of A 0 அப்ப I unit matrix எடுக்கும்போது 0 தான் வரும் அப்ப modulus of A into I is equal to 0 தான் நமக்கு யாரனா கிடைச்சது பாருங்க J into A 0 A into J 0 therefore A into J into A is equal to modulus of A என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்களோ அப்படியே மறுபடியும் எழுதிருங்க ஒண்ணும் இல்ல 3 மார்க்ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் அதாவது AIJ கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் AIJ க்கு நம்ம ஷார்ட்கட்டாவே சொல்லிக்கிறோம் சிம்பிளான சம் தான் நெக்ஸ்ட் சம் பாருங்க if A equal to 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க A and B ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க வெரிஃபை தட் ஒரு ரிவர்சல் லா கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ்ல பின் திருப்புகை விதியின் பேரு ரிவர்சல் லா அதாவது AB whole transpose equal to B transpose AB whole inverse is equal to B inverse into A inverse அப்ப ரொம்ப சிம்பிள் இது நீங்க வளவளன்னு எழுதணும் தேவையில்லை 3 மார்க் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அடிக்கடி 3 மார்க்ல கேட்டுட்டாங்க என்ன B inverse வேணும் A inverse வேணும் அதோட ப்ராடக்ட் வேணும் அது ரைட் ஹேண்ட் சைடு A and B மல்டிப்ளை பண்ணனும் அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும் இத நேரடியாவே எழுதலாம் பாருங்க இப்ப B இன்வெர்ஸ்னா இன்வெர்ஸ் அப்படினா 1 by modulus of A into HA ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பாருங்க A is equal to A B C D அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வெச்சுக்கோங்க A இன்வெர்ஸ் என்ன எழுதலாம் பாருங்க 1 by modulus of A தான டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ A into D AD இது ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ மைனஸ் BC 1 by modulus of A into HA உங்களுக்கு தெரியும்ல ஒரு டயகனல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணனும் A இருக்கிற இடத்துல D வந்துரும் D இருக்கிற இடத்துல A வந்துரும் இதுக்கு சிம்பல் மட்டும் மாத்திங்க அப்ப -D சரி இங்க D இங்க A இதுக்கு சிம்பல் மட்டும் மாத்திங்க இந்த மாதிரி செய்யலாமா ஒரே ஸ்டெப்ல எழுதலாம் பாருங்க இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நான் B இன்வெர்ஸ் உடனே எழுதுறேன் அப்ப B இன்வெர்ஸ் என்ன பாருங்க B inverse is equal to 1 by modulus of A B எடுத்துக்கோங்க டவுன்வர்ட் ஆரோ 1 into 2 minus 2
அப்போர்ட் ஆரோ -15 வருது, என்ன போடணும் +15 எழுதணும். இது மாடுலஸ் ஆஃப் a. அட்ஜ் என்ன, ஒரு டயகனல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, லீடிங் டயகனல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. -2 இருக்கிற இடத்துல சாரி -1 இருக்கிற இடத்துல 2, இந்த 2 இருக்கிற இடத்துல -1. அப்ப 2 இங்க -1. இதுக்கு சிம்பல் மாத்திடுங்க. -3 +3 ஆகும், +5 -5 ஆயிடும். இதுதான் அட்ஜ் a. அப்ப therefore b inverse ஒரே ஸ்டெப் எழுதிக்க பாருங்க. b inverse 1/30 is equal to 2 3 திருத்தும் போது உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் பார்ப்பாங்க. நீங்க எதுக்கு வளவளன்னு எழுதணும் தேவையில்லை. அதாவது மாடுலஸ் b கண்டுபிடி தனியா எழுதி, அப்புறம் அட்ஜ் b தனியா எழுதி, அப்புறம் ஆன்சர் எழுதி இவ்வளவு வேலை தேவையில்லை. நீங்க நேரடியாவே b இன்வெர்ஸ் மட்டும் எழுதலாம். அவங்க திருத்தும் போது மட்டும் தான் பார்க்க போறாங்க. b இன்வெர்ஸ் எழுதலாம், b இன்வெர்ஸ் சரியானு பார்க்க போறாங்க. அடுத்து a இன்வெர்ஸ் பாருங்க. a இன்வெர்ஸ் என்ன, a இன்வெர்ஸ் ஈக்குவல் அதே மாதிரி தான் 1 மாடுலஸ் ஆஃப் a. a எடுத்துக்கங்க. 3 + 15 +15 அப்போர்ட் ஆரோ -14. அட்ஜ் a ஒரு டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப இங்க 3 இடத்துல 5 உம் 5 இடத்துல 3 வந்துரும். அங்க +2 -2 ஆகும், +7 -7 ஆயிடும். அப்ப therefore a இன்வெர்ஸ் என்ன, 1/1 1 தான். 15 - 14 1. 1/1 1 தான். எழுதணும் தேவையில்லை. அப்ப 5 இங்க -2 -7 இதுதான் a இன்வெர்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஐடென்டிட்டி கிடைச்சிரும். அப்ப b இன்வெர்ஸ் * a இன்வெர்ஸ். கவனமா இருக்கணும். a இன்வெர்ஸ் * b இன்வெர்ஸ் போட்டா தப்பா போயிடும். அத ரிவர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. b இன்வெர்ஸ் * a இன்வெர்ஸ். b இன்வெர்ஸ் என்ன, 1/30 2 3 -5 -1 into a இன்வெர்ஸ் என்ன, 5 -2 -7. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த 1/3 அப்படியே தான் இருக்கும். 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. 2 5s are 10, 3 7s are 21 -21, 2 2s are 4 -4, 3 3s are 9 +9, 5 5s are 25 -25, -2 +7, 5 2s are 10 +10 -3. அப்ப therefore 1/3 10 போச்சு அப்படின்னா -14 -4 + 9 + 5 இது 7 போச்சு அப்படின்னா -18 3 போச்சு அப்படின்னா 7. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு b இன்வெர்ஸ் * a இன்வெர்ஸ். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லிருக்காங்க, a யும் b மல்டிபிள் பண்ணுங்க, அதுக்கு இன்வெர்ஸ் பண்ணுவீங்க. a b மல்டிபிள் பண்ணுவோம். a b உடைய ப்ராடக்ட் ஆஃப் a b என்ன, a * b. a b மல்டிபிள் பண்ணுங்க. a ங்கற மேட்ரிக்ஸ் வந்து 3 2 7 5. b என்ன, -1 -3 5 2. so therefore என்ன சொல்றீங்க, ரோ காலம் தான். இந்த ரோ இந்த காலம் மேட்ரிக்ஸ் வந்து 3 into -1 -3 2 5s are 10 +10 3 3s are 9 -9 2 2s are 4 +4 7 into -1 -7 +25 7 3s are 21 -21 +10. therefore AB is equal to 7 minus 5 plus 18 minus 11. இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிரும். அப்ப AB ஹோல் இன்வெர்ஸ் AB இன்வெர்ஸ் AB ஓட இன்வெர்ஸ் என்ன செய்றீங்க, 1/mod of AB. என்ன சொன்னோம், டவுன்வர்ட் ஆகும் மைனஸ் அப்வர்ட் ஆகும். 7 into 11 minus 77. 18 into 5 என்ன வரும் பாருங்க, 18 into 5 8 is 40 4 5 90. அதாவது என்ன 90 minus 90 வந்து என்ன போடணும், plus 19 போடணும். So therefore RGA 1/mod of AB into RGAB ன்னு அர்த்தம். நம்ம அது நேரடியாக எழுதணும். RGAB அப்படின்னா ஒரு டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். RG அப்படின்னா ஒரு டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுவே சொன்னதான் 7 இருக்கிறதுல -11 -11 இருக்கிறதுல 7. அப்போ -11 இங்கே 7. இதுக்கு சிம்பிள் மாற்றணும். இது -5 + 5 -18 சரி +18 -18 ஆயிடுது. சரியா? therefore AB whole inverse is equal to என்ன ஆயிடும், 13 வந்துருமா, 30 -11 5 -8 7. therefore left hand side right hand side equal ஆச்சு பாருங்க. AB B inverse into AB inverse B inverse into A inverse. இங்க 3 ன்னு போட்டுறோம். 13 தானா, 13
13. அப்ப ஈக்குவல் வந்துச்சா? ப்ரூவ் தட்ல மறுபடியும் அத எழுதுங்க. என்ன எழுதுங்க? அதாவது இங்க என்ன தப்பா எழுதிருக்கோம் அப்படின்னா 3 × 7 21 -21 24 போடணும் -21 அப்ப 17 னா 10 போச்சுனா அப்ப -11 ரெண்டு ஈக்குவல் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப AB whole inverse is equal to B inverse into A inverse. இதே மாதிரி தான் எக்ஸாம் 1.9 இதே சமதான் செய்யலாம் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு தான் செய்யுங்க. ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சலாம் பாருங்க. B இன்வெர்ஸ் எழுதுங்க பாப்போம். B இன்வெர்ஸ் உங்களுக்கு தெரியும் 1/mod B. அப்ப டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ. டவுன்வர்ட் ஆரோ 0 தேவையில்லை. அப்வர்ட் ஆரோ -3 வருது என்ன பண்ணணும்? +3 போடணும். ஒரு டைம்ல சேஞ்ச் பண்ணனும். 0 இடத்துல 4 4 இடத்துல 0 அப்ப 4 இங்க 0 -3 +3 இங்க -1. இது B இன்வெர்ஸ். அந்த A இன்வெர்ஸ் என்ன? A இன்வெர்ஸ் அதேதான் 1/mod A. அப்ப A என்ன வருது பாருங்க. நம்ம இங்க A க்கு பதிலா இங்க தப்பா எழுதிருக்கோம் பாருங்க. அதாவது இது A இன்வெர்ஸ் தப்பா எழுதிருக்கோம். A இன்வெர்ஸ் டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ இங்க 0 +3 அது B inverse. B inverse is equal to 1/mod B. அதாவது downward arrow minus upward arrow. downward arrow ங்கிறது +2, upward arrow 0 தேவையில்லை. அப்ப அட்ஜ் என்ன செய்வீங்க? டயகனல் என்ன செய்வீங்களா? -2 இருக்கிற இடத்துல -1, -1 இருக்கிற இடத்துல -2, -3 இருக்கிற +3, 0 ஆகலாம். சிம்பிள் 0 சிம்பிள் தேவையில்லை. அப்ப தற்போது ரெண்டு மல்டி B inverse into A inverse 1/2 -1 3 0 -2 இது B inverse. இங்க A inverse என்ன? 1/3 4 3 -1 0. அதாவது B inverse into A inverse எழுதும்போது நீங்க கவனமா எழுதணும். A inverse into B inverse எழுத கூடாது. அதுக்காக தான் நம்ம போன சமயம் எழுதும்போது நான் முதல்ல B inverse கண்டுபிடிச்சேன். இந்த மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல B inverse ரெண்டாவது A inverse நான் மல்டிபிள் வந்து ஈஸியா மல்டிபிள் பண்ணிடலாம். மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எழுதும்போது நீங்க கவனமா இருக்கணும். A inverse into B inverse எழுத கூடாது. சரியா? அப்ப 1/1 into 1 இது நம்பர் மல்டிபிள் பண்ணிருங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் 6. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா ரோ காலம் -1 into 4 -4 3 into -1 -3 அடுத்து -1 into 3 -3 3 into 0 +0 0 into 4 0 +2 0 into 3 0 0 தான். Therefore B inverse into A inverse equal to 1/6 -7 -3 2 0. இது ரைட் ஹேண்ட் சைடு 1/6 -7 -3 2 0. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. AB மல்டிபிள் பண்ணுவோம். AB மல்டிபிள் பண்ணுங்க. A into B. A என்ன? 0 -3 1 4A. B என்ன? -2 0 sorry -2 -3 0 -1. Therefore matrix multiplication na row column da 0 into -2 0 -3 into 0 0. இந்த first row first column முடிஞ்சது. அடுத்த 0 into -3 0 -3 into -1 +3 1 into -2 -2 +0 1 into 3 -3 -4. So therefore AB is equal to 0 3 -2 -7 0 2. இதனுடைய இன்வெர்ஸ் அதாவது AB whole inverse is equal to 1/mod AB. இப்போ AB சரியான பாருங்க -0 3 -2 -7. இதுக்கு AB க்கு இன்வெர்ஸ் எப்படி பாப்போம்? AB க்கு இன்வெர்ஸ் என்ன செய்வீங்க? 1/mod AB into HAB. நம்ம என்ன சொன்னோம்? டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ. டவுன்வர்ட் ஆரோ 0, அப்வர்ட் ஆரோ -6 வருது +6 போடணும். அப்ப 0 +6. H வந்து என்னது? இந்த டைம்ல என்ன சேஞ்ச் பண்ணனும்? இன்னொரு டைமண்ட் சிம்பல் மட்டும் மாத்தணும். அப்ப இந்த 0 இருக்கிற இடத்துல -7 -7 இருக்கிற இடத்துல 0. இதுக்கு சிம்பல் மட்டும் மாத்திட்டேன். -7 -7 -7 பதிலு 0
-3 plus 3 equals to -3 plus 2. Yeah. Therefore, AB whole inverse equal to 1 by 6 minus 7 minus 3 2 0. So, AB whole inverse. अब B inverse into A inverse பாருங்க 1 by 6 minus 7 minus 3 2 0. ரெண்டுமே ஈக்குவல் வந்துச்சா? ரூல் லெஃப்ட்ல மறுபடியும் என்ன செஞ்சிருங்க? ஆன்சர் எழுதி வச்சிருங்க. B inverse into A inverse. ரெண்டு சம்ல ஒரு சம் கேக்குறது 10 மார்க் கேக்குறது வாய்ப்பு இருக்கு. 7 ம் 1.9 ம் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் உள்ள சமம் எக்ஸசைஸ் உள்ள சமம் ஒரே மாடலா இருந்தா அதை சேர்ந்தே நடத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு அப்பதான் படிக்கிறது வசதியா இருக்கும். அடுத்த சமம் பாருங்க. இது ஒரு 4 சமமே ஒரு முக்கியமான டாபிக். நான் என்ன சொன்னேன்ல பழைய பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 6 மார்க் கேட்பாங்க. பசங்க என்ன செய்வாங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 6 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியாக இருக்குன்னு போவான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அடிக்கடி இது புது சிலபஸ்ல தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் அது பழைய சிலபஸ்ல கிரியேட்டிவாக அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்போ நாங்களே சில நேரத்தில் இந்த சமயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி இருக்கிறோம். என்ன அஜியை கொடுத்துட்டு ஏ கேட்குறதும் அஜியை கொடுத்துட்டு ஏ இன்வெஸ்ட் கேட்குறதும் பழைய பேட்டர்னில் அடிக்கடி கிரியேட்டிவாக கேட்ட கொஸ்டின். அதனால் இப்போ உங்களுக்கு கேட்கலாம். இந்த 4மே ஒரே மாடல் பாருங்கள். இதில் எக்ஸைஸில் 8 சம்மு 1.5 என்ன கொடுத்துருக்காங்க அஜியை கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. அதே தான் அங்கேயும் அஜியை கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. இங்கே 9த்தும் 1.6ம் அஜியை கொடுத்துட்டு ஏ இன்வெஸ்ட் கேட்குறாங்க. என்ன ஒரே மாடல் தான். உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். அதாவது அஜியை கொடுத்துட்டு ஏ கேட்டாங்க என்ன ஃபார்முலா அப்படின்னா a is equal to plus or minus 1 by root of modulus of HA into H of HA. a கேட்டாங்கன்னா கொடுத்திருக்கிறது HA கண்டுபிடிச்சிருங்க. HA தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கே மறுபடியும் ஆச்சு. அந்த ஃபார்முலா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. HA கொடுத்துட்டு a கேட்டாங்க அப்படின்னா 1 by square root 1 sorry a is equal to plus or minus 1 by root of modulus of HA into H of HA. ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். HA கொடுத்து HA தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. அதுக்கே H கண்டுபிடிச்சிருங்க. ஃபார்முலா எழுதி பாப்போம். HA கொடுத்துட்டு a கேட்டாங்க அப்படின்னா a is equal to என்ன ஃபார்முலா plus or minus 1 by square root of modulus of HA. Modulus of HA into H of HA. சரியா? கொடுத்திருக்கிறதுக்கே H எழுதுங்க. முதல்ல மாடுலஸ் கண்டுபிடிங்க பாப்போம். HA தான் கொடுத்திருக்காங்க. அப்ப மாடுலஸ் HA is equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2. இப்ப ரோ வைஸா எழுதலாமா? இது பிளஸ் இங்க மைனஸ் இது பிளஸ் அப்ப 2 இன்டு அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சுக்கங்க. அப்ப 12 into 2 24 டவுனோட வர 24 அப்போட வர 0 தேவையில்லை. அப்ப மைனஸ் இது மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் 4 அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சுக்கோங்க. அப்ப டவுனோட ஆரோ மைனஸ் அப்போட ஆரோ 3 2 6 மைனஸ் 6 அப்போட ஆரோ 2 into 7 plus 14 வருது மைனஸ் 14 எழுதுங்க. அடுத்து பிளஸ் 2 அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சுக்கோங்க. டவுனோட ஆரோ மைனஸ் அப்போட ஆரோ டவுனோட ஆரோ 0 அப்போட ஆரோ மைனஸ் 24 வருது பிளஸ் 24 போடுங்க. சரியா? அப்ப 2 into 24 2 4 8 48 பிளஸ் இங்க என்ன கிடைக்கும் பாருங்க 4 into minus 8 4 into minus 8 அதே மாதிரி இங்க plus 2 into 24 48 therefore 48 plus 48 ஆட் பண்ணுங்க என்ன கிடைச்சது 48 48 60 1 9 96 96 minus 32 32 சப்ளண்டிங்கன்னா 4 6 அப்ப therefore modulus of HA is equal to 64. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம HA கண்டுபிடிக்கணும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் உடைய டிரான்ஸ்போஸ் தான் HA. அப்ப நம்ம இதுக்கே நம்ம HA எழுதணும். அப்ப என்ன எழுதணும் AG எழுதுறதுக்கு பதிலா கோஃபேக்டர் ஆஃப் HA. கோஃபேக்டர் ஆஃப் A ன்னு சொல்றோம்ல அது மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் HA. சொல்லுங்க பாப்போம் என்ன செய்றீங்க என்ன நம்ம சொன்ன ஷார்ட்கட் தான் சென்டர் ரோ சென்டர் நம்பர் 12 இருந்து ஆரம்பிங்க 12 அதுக்கு அடுத்த நம்பர்
மைனஸ் 7 அதுக்கு அடுத்த நம்பர் மைனஸ் 3 இங்கே 12 சென்டர் நம்பர் 0 இங்கே 2 இங்கே மைனஸ் 2 இங்கே 0 அதுக்கு அடுத்த ரோ மைனஸ் 4 இங்கே 2 2 minus 4 12 minus 7 minus 3 12 நம்ம என்ன அடிக்கடி பண்ணிருக்கோம் பாருங்க டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ டவுன்வர்ட் ஆரோ 24 வருது அப்வர்ட் ஆரோ தேவையில்லை ஏன்னா 0 வருது பாருங்க ஆரோ வந்து நீங்க போட வேண்டாம் அப்ப 7 2s are 14 plus 14 minus 6 ஆனா என்ன செய்யணும் plus 6 எழுதணும் டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ டவுன்வர்ட் ஆரோ 0 தேவையில்லை அப்வர்ட் ஆரோ minus 24 வருது பாருங்க plus 24 போடணும் அதே மாதிரி டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ தேவையில்லை அப்வர்ட் ஆரோ minus 8 வருது என்ன எழுதணும் plus 8 எழுதணும் downward arrow minus upward arrow 2 2s are 4 minus 4 வருது plus 4 plus 8 upward arrow 0 தேவையில்லை அதே மாதிரி 4 7s are 28 plus 28 24 minus 24 இங்க 6 minus 6 7 2s are 14 minus 14 வருது plus 14 downward arrow 24 upward arrow plus 12 வருது minus 12 therefore cofactor of adja என்ன கிடைக்கும் பாருங்க cofactor of adja அதாவது கொடுத்திருக்கிறதுக்கு aj அதான் நம்ம cofactor of adja சொல்றோம் cofactor of adja என்ன கிடைக்கும் பாருங்க 24 14 plus 6 20 20 24 8 8 8 ये 4 6 को जो बिना 8 plus 8 12 जी इधर ट्रांसपोज எடுத்தீங்கன்னா அட்ஜுக்கு அட்ஜே அப்ப அட்ஜ் ஆஃப் அட்ஜே is equal to அட்ஜ் ஆஃப் adja is equal to transpose எடுத்து பாப்போம் 24 8 4 20 8 8 24 8 12 ஃபார்முலா எழுதலாமா 1 by modulus of a into adja இதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு காமன் டிவைசர் எடுத்துலாம் பாருங்க 4 ங்கற காமன் டிவைசர் எல்லாத்தையும் 4 ஆ டிவைட் ஆற மாதிரி இருக்குது அத காமன் எடுத்துடலாம் சரி அப்படியே நீங்க ஃபார்முலா எழுதி பாப்போம் ஃபார்முலா என்ன சொல்றோம் a is equal to plus or minus 1 by square root of modulus adja modulus adja 64 கண்டுபிடிச்சிரோம் இதுல இருந்து 4 வெளிய எடுத்துக்கோங்க அப்ப into 4 இதோட நம்பர் எழுதுங்க வரும் 6 4s are 24 2 4s are 8 4 1 is 4 5 4s are 20 2 4s are 8 2 4s are 8 6 4s are 24 2 4s are 8 3 4s are 12 therefore plus or minus root 64 8 root 64 8 அப்ப இங்க 4 இது 6 2 1 5 2 2 6 2 3 இதுதானே அப்ப 1 4 2 4 8 அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன a கொடுத்துட்டு plus or minus 1 by 2 6 2 6 2 1 5 2 2 6 2 3 ஃபார்முலா தெரிஞ்சா போதும் ஃபார்முலா என்ன adja கொடுத்துட்டு a கேட்டாங்கன்னா a is equal to plus or minus 1 by root of modulus of adja into adj of adja அதே மாடல் எக்ஸாம் 1.5 பாருங்க ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் சிம்பிளான சம் எக்ஸாம் 1.5 a adja கொடுத்துட்டு a கேக்குறாங்க find a matrix a if adja கொடுத்திருக்கிறது adja கேக்குறது a அப்ப a is equal to formula என்ன plus or minus அதான் சொன்னோம் 1 by square root of modulus of adja modulus of adja into கொடுத்திருக்கிறதுக்கு adja எழுதுங்க adj of adja நீங்க modulus கண்டுபிடிக்கிறீங்களா modulus of adja 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7
therefore இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் அப்ப முதல்ல என்னது பிளஸ் 7 அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சிக்கணும் 7 உள்ள ரோ 7 உள்ள காலத்தை மறைச்சிட்டீங்கன்னா மீதி உள்ளது 11 into 7 77 minus 35 அடுத்து minus 7 அந்த ரோ அந்த காலம் அந்த நம்பர் ரோ மீதி நம்பர் என்னது 1 minus 1 7 11 7 minus 1 into 7 minus 7 இது டவுன்லோட் ஆகும் அப்போட ஆகும் plus 77 வருது minus 77 அடுத்து plus into minus minus தான் இங்க minus into plus minus plus into minus 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 7 தான் அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சுக்கோங்க minus 1 into 5 minus 5 so minus 5 minus 121 but therefore 7 into 35 போச்சு அப்படினா 77 ல 32 sorry 42 minus 7 into minus 7 minus 77 ரெண்டே ஆட் பண்ணுங்க 83 minus 83 sorry minus 84 minus 7 into minus 126 இந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கு கொஞ்சம் கவனமா செய்யுங்க மத்தபடி வேற ஒரு ப்ராப்ளம் இல்ல மாடல்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது அடிச்சு கண்டுபிடிக்கிறதா நம்பர் பெரிய நம்பரா இருக்கு பாருங்க 7 into 42 அப்ப 7 2s are 14 1 7 4s are 28 29 minus 7 into 84 minus to minus plus 7 4s are 28 2 7 8s are 56 58 இதே மாதிரி minus to minus plus 7 6 are 42 4 7 2s are 14 18 1 7 1 is 7 8 அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க plus number 2 8 10 14 4 இதுனா எழுதி கூட ஆட் பண்ணிக்கோங்க 2 10 14 4 1 அப்ப 1 plus 8 9 ஏனா 8 is 60 16 plus 9 25 என்ன ஒன்று இருந்துச்சு 26 எழுதி ஆட் பண்ணிக்கோங்க 2 ரிமைண்டர் 2 அப்ப 10 15 17 1764 ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸ்னா இந்த நம்பர் அடிக்கடி பார்த்த நம்பர் இது ஸ்கொயர் ரூட் வந்து 42 சரியா சரி இப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபார் அட்ஜ் கொடுத்துருக்கு அட்ஜ் கண்டுபிடிப்போம் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் நம்ம என்ன சொல்லிருக்கோம் என்ன ஷார்ட்கட் சொல்லிருக்கோம் சென்டர் ரோ அடிக்கணும் போட சொன்னா இந்த மாடல் அடிக்கடி நம்ம அட்ஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க சென்டர் ரோ சென்டர் நம்பர் சென்டர் ரோ என்னது சென்டர் ரோ சென்டர் நம்பர் 11 ல இருந்து ஆரம்பிங்க 11 அதுக்கு அடுத்த நம்பர் 11 7 minus 1 11 11 7 minus 1 11 5 7 11 5 5 7 11 5 அடுத்த ரோ மேல ஃபர்ஸ்ட் ரோ அது 7 minus 7 7 7 எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே ரோ மறுபடியும் எழுதுங்க 7 minus 1 11 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரி அட்ஜ் ஆஃப் அட்ஜியே நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தா தான் கிடைக்கும் ஏன்னா இங்க அட்ஜ் ஆஃப் அட்ஜி எழுதுனீங்கன்னா அந்த டிரான்ஸ்போஸ் போடுங்க இப்போ இங்க எழுத வேண்டியது கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜி கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜி அப்ப 11 into 7 11 7s are 77 டவுன்லோட் ஆகும் minus 35 77 plus 7 minus 5 minus 121 download arrow minus 35 download arrow plus 49 வருது minus 49 7 7s are 49 minus 77 வருது plus 77 இல்ல 77 plus 35 வருது minus 35 வருது download arrow minus upload arrow 7 7s are 49 minus 77 plus 77 plus 7 minus 49 77 minus 7 வருது plus 7 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜி கிடைச்சு பாருங்க அதாவது கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜி பாருங்க 77 ல இருந்து 35 போச்சு அப்படின்னா 42
42 இத ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 84 84 minus 126 50 84 minus 84 77 என்ன கிடைக்கும் 50 ஆ இது 76 அதாவது 126 plus 126 சரியா பாருங்க இங்க 50 இங்க 76 126 இங்க 35 போச்சு அப்படினா 42 அதே மாதிரி 49 plus 77 50 என்ன நம்ம எழுதிருக்கோம்ல என்ன எழுதணும் 126 எழுதணும் 126 இங்க மைனஸ் 7 போச்சு அப்படினா 42 minus 42 இங்க 7 plus 77 84 என்ன நம்ம மேல போட்டுறோம் 84 எல்லாத்துலயுமே 44 ஓட டிவைஸா இருக்குது சரி 42 ஓட டிவைஸா இருக்குது 42 ஓட காமனா எடுத்துக்கலாம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம adj of adj எழுதலாமா adj of adj அப்ப இங்க ஏற்கனவே கோஃபேக்டர் ஆஃப் adj எழுது டிரான்ஸ்போஸ் அப்ப ஏற்கனவே கோஃபேக்டர் ஆஃப் adj எழுதிருக்கீங்க அதோட டிரான்ஸ்போஸ் தான் adj of adj அப்ப டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல இந்த காலத்தை ரோவா எழுதுறது தான் 42 minus 84 plus 126 அடுத்த செகண்ட் காலம் 84 126 minus 42 minus 126 42 84 சரியா ஃபார்முலா எழுதலாமா ஃபார்முலா என்ன கொடுத்திருக்கிறது adj கேட்டிருக்கிறது a is equal to 1 plus or minus 1 by modulus of 1 by square root of modulus of adj into adj of adj therefore a is equal to formula என்ன மேல எழுதிருக்கோம் நினைக்கிறேன் plus or minus 1 by square root of modulus of adj modulus of adj என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 1764 into இதோட 42 காமனா எடுத்துங்க 42 காமனா எடுத்தீங்க அப்படினா 1 minus 2 is 3 times 3 into 42 3 times 6 12 அப்ப therefore 3 இங்க 2 இங்க 3 minus 1 minus 3 1 2 42 காமனா எடுக்கறோம்னா ஒவ்வொரு நம்பராலையும் 42 டிவைட் பண்ணனும் 42 by 42 1 84 by 42 minus 2 126 by 42 அப்ப 42 காமனா எடுக்கறோம்னா 42 ஆல எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணனும்னு அர்த்தம் அப்ப ஏற்கனவே இது நம்ம அடிக்கடி ஃபெமிலியரான நம்பர் பார்த்த நம்பர் 174ங்கிறது 42 உடைய ஸ்கொயர் அப்ப therefore 1 by 42 ஏற்கனவே ஒரு 42 இருக்கு பாத்தீங்களா அப்ப அத பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 42 42 கேன்சல் ஆயிருக்கு பாருங்க அப்ப இங்க 42 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 2 அப்ப இந்த 42 42 கேன்சல் ஆயிடுது அப்ப a is equal to plus or minus 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 இதுதான் a அப்ப இதுல இருந்து ஒரு 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆன்சர் என்ன a is equal to plus or minus 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 2 அதே அடுத்த ரெண்டு சம் என்ன அப்படினா எக்ஸசைஸ்ல 9th சம்மும் எக்ஸாம்பிள் 1.6 சம் அங்க adj கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கேக்குறாங்க இங்க நம்ம கண்டுபிடிச்சது adj கொடுத்துட்டு a கண்டு செஞ்சோம் இப்ப அடுத்த சம் adj கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கேக்குறாங்க சம் நம்பர் பாருங்க क्वेश्चन நம்பர் 9 ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி adj கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கேக்குறாங்க ஃபார்முலா என்னன்னு பாத்து ஃபார்முலா முக்கியம் a இன்வெர்ஸ் equal to plus or minus 1 by square root of modulus of adj into adj நம்ம அங்க a கண்டுபிடிக்கும் போது adjக்கே adj கண்டுபிடிச்சோம் இங்க கொடுத்திருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணா போதும் ஃபார்முலா எப்படி சொல்றோம் பாருங்க a is equal to plus or minus 1 by square root of modulus of adj into adj தான் கொடுத்திருக்காங்க இங்க நமக்கு ஒரு இல்ல நம்ம மறுபடியும் adj கண்டுபிடிக்க தேவையில்லை கொடுத்திருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணா போதும் அப்ப இங்க ஒரே வேளை நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க தான் வரும் பாருங்க அப்ப கொடுத்திருக்க மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் மாடுலஸ் ஆஃப் adj 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 சரியா அப்ப ஃபர்ஸ்ட் ரோ இங்க தெரியும் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் இதுக்கு பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ 0 னால அப்படியே விடலாம் 0 தேவையில்லை ஃபர்ஸ்ட் நம்பர் 0 தேவையில்லை அடுத்து மைனஸ் மைனஸ் பிளஸ் 2
அந்த ரோ சாரி அந்த ரோ அந்த காலம் மீதமுள்ள நம்பர் 6 6 36 3 6 18 9 plus 18 வருது minus 18 போடணும். அடுத்த நம்பர் 0 தேவையில்லை. அப்ப therefore 2 into 36 minus 18 18 தான். அப்ப 18 into 2 into 18 36. அப்ப therefore modulus of RGA. ஃபார்முலா பார்ப்போம். A ஃபார்முலா எப்படி எழுதுறோம்? A is equal to 1 by plus or minus 1 by square root of modulus of RGA 36 கண்டுபிடிச்சிட்டோம் into RGA. RGA என்னது? RGA கொடுத்திருக்காங்க 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. Therefore plus or minus 1 by 6 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. இதுதான் ANS. அதே சமதம் பாருங்க, இதே மாடல் தான். ANS is equal to மாடல்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப RG modulus of RG is equal to minus 1 2 2 1 1 2 2 2 1. பாருங்க minus 1 இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ். அப்ப அந்த ரோ அந்த காலத்தை மடிச்சுக்கோங்க. மீத நம்பர் என்ன இருக்கு? மீதல மைனஸ் என்ன? டவுன் ஆரோ மைனஸ் அப் ஆரோ டவுன் ஆரோ 1 1 minus 4. அடுத்து minus 2. அந்த ரோ அந்த காலத்தை மடிச்சுக்கோங்க. 1 into 1 1 தான் minus 4. இது உங்களுக்கு தெரியும். இப்போ plus 2. அந்த ரோ அந்த காலத்தை மடிச்சுக்கோங்க. மீதல மைனஸ் டவுன் ஆரோ மைனஸ் அப் ஆரோ 2 minus 2. டவுன் ஆரோ அதே சிம்பிள் அப் ஆரோ சிம்பிள் மாறும். சரியா? அப்ப therefore minus 1 into minus 3 minus 2 into minus 3 அது 0 தேவையில்லை. அப்ப therefore minus into minus plus 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 3 2 3 is 6 plus 6. Therefore modulus of RGA is equal to 9. ஃபார்முலா எழுதலாமா? A is equal to ஆரம்பத்தில் எழுதுங்க உடல் எழுதுங்க. ஆனா சம்ம செய்யும்போது ஃபார்முலா ஏதோ ஒரு இடத்துல எழுதிருங்க. நீங்க சம்ம தப்பா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாக்கு ஏதாவது மார்க் கிடைக்கும். பாருங்க A is equal to plus or minus 1 by square root of modulus of RG என்னது 9 into RG என்ன minus 1 2 2 1 1 2 2 2 1. Therefore plus or minus 1 by 3 minus 1 2 2 1 1 2 2 2 1. Therefore இந்த நாலு சம் ஒரே மாடல், அதாவது 9 1.6 ஏற்கனவே பார்த்த 8 1.3 ஒரே மாடல். முக்கியமான ஒரு டாபிக் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய பேட்டர்ல இது கிரியேட்டிவ் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும். ஆனால் புக்கில் இருக்காது. ஆனால் அவங்க சிபிஎஸ்சி மாடல் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கிரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கிலே கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கோட கேட்கலாம். அஜியை கொடுத்துருக்காங்க, மறுபடியும் அதுக்கு அஜியை கேட்குறாங்க. நம்ம ஏ கொடுத்துட்டா அஜியை கண்டுபிடிப்போம். என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ கொடுத்துட்டு அஜியை கேட்டாங்க அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஏஐஜியை கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். இப்போ அதே தான் கோஃபேக்டர் ஆஃப் அஜியை கண்டுபிடிங்க. எதுக்கு அஜி வேணுமோ அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ். அப்ப அஜியை தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அது டிரான்ஸ்போஸ் எடுத்துங்க. அப்ப அஜிஏக்கு அஜி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அஜ் ஆஃப் அஜிஏ. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோஃபேக்டர். கோஃபேக்டர் ஆஃப் அஜிஏ நம்ம எல்லா சமயத்தையும் போட்டுறோம். கோஃபேக்டர் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியும். சென்டர் நம்பர் 2 0 0 2 0 1 minus 1 0 0 0 1 1 0 0 1 0 1 1 0. லாஸ்ட் மறுபடியும் அதே எழுதுங்க 0 0. Therefore downward arrow minus upward arrow. Downward arrow 2 is 2, upward arrow தேவையில்லை. downward arrow 0, upward arrow 0, அப்போ 0 தான். downward arrow 0, upward arrow minus 2 வருது, plus 2 போடணும். upward arrow சிம்பிள் மாற்றணும். இங்கே downward 0, upward 0. downward 1, upward minus 1 வருது, plus 1. ரெண்டுமே 0. சரியா? இங்கே downward 0, upward வந்து plus 2 வருது, minus 2. ரெண்டுமே 0. டவுன்வர்ட் வந்து +2 அப்வர்ட் 0. அப்ப கோஃபேக்டர் ஆஃப்
cofactor of HA is equal to 2 0 2 0 2 0 minus 2 0 2 cofactor of HA transpose எடுத்தீங்கன்னா அப்ப H of HA is equal to இது transpose எடுத்தீங்க 2 0 minus 2 0 2 0 2 0 2 answer 2 0 minus 2 0 2 0 2 0 2 அதே சம சரி அடுத்த சம் பாருங்க அடுத்த சம் क्वेश्चन நம்பர் 11 a கொடுத்துட்டு show that क्वेश्चन நம்பர் 11 பாருங்க a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க show that a transpose into a inverse is equal to அப்படினு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க ஏதோ நம்பர் இருந்தா ஈஸியா மல்டிப்ளை பண்ணுவீங்க அந்த ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கு sin x cos x இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இந்த மாதிரி கூட கேட்கலாம் அப்ப a லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன a transpose into a inverse a transpose உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் a inverse கண்டுபிடிக்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி a transpose என்ன a transpose-ங்கிறது 1 minus tan x 1 இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதுறேன் செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதுறேன் a transpose a inverse is equal to 1 by modulus of a modulus-ங்கிறது downward arrow minus upward arrow downward ங்கிறது 1 upward arrow tan minus tan square வருது அப்ப plus tan square x 1 plus tan square x அச்சுங்கிறது என்னது ஒரு டைமண்ட் இன்டர்செக்ட் பண்ணுங்க அந்த ரெண்டுக்கும் ஒண்ணு தான் இருக்குது அப்ப அதே தான் வரும் a1 தான் அப்ப சிம்பிள் மட்டும் மாத்திங்க plus tan x minus tan x ஆகும் minus tan x plus tan x ஆகும் மாறும் சிம்பிள் மட்டும் மாத்திக்கலாம் சரியா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி இங்கே படிச்சிருக்கோம் sin square theta plus cos square theta is equal to 1 அடுத்து secant square theta minus secant square theta minus tan square theta is equal to 1 இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகப்படுத்ததா சொல்றேன் sin square theta plus cos square theta is equal to 1 secant square theta minus tan square theta is equal to 1 அதே மாதிரி cosecant square theta minus cos square theta is equal to 1 இது நம்ம சொல்றதுதான் secant ஒரு இடத்துல tan வரும் cosecant ஒரு இடத்துல cot வரும் அப்ப இதுல இருந்து பாருங்க secant square theta minus tan square theta equal to 1 இந்த secant square theta மட்டும் வச்சுட்டு tan அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா secant square theta is equal to 1 plus tan square theta 1 plus tan square theta 1 plus tan square theta பதிலா என்ன எழுதலாம் secant square theta எழுதலாம் theta பதிலா x இருக்கு அப்ப 1 plus tan square x பதிலா secant square x இப்போ மாத்திக்கங்க tan x பதிலா ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதலாம் 1 by secant square வந்து cos square எழுதலாம் அதனால இத நீங்க sin cos மாத்திக்கங்க ஏன்னா இது cosங்கிறது secant வந்து cos ஓட ரெசிப்ரோக்கல் அப்ப இத cos square எழுதலாம் அதனால இத sin cos மாத்த போறோம் பாருங்க 1 minus sin x by cos x sin x by cos x 1 சரியா அப்ப இந்த 1 by secant square x வந்து cos square x 1 minus sin x by cos x ये sin x by cos x ये 1 இது a inverse இப்போ ரெண்டே மல்டிபிள் பண்ணுவோம் என்ன நம்ம ரெஃபரன்ஸ் என்ன a transpose into a inverse a transpose என்ன 1 minus tan x ஏற்கனவே எல்லாமே tan இல்லங்க எல்லாமே sin cos மாத்திரோம் அதனால அதையும் sin cos மாத்திங்க minus sin x by cos x minus sin x by cos x இங்கேயும் sin x by cos x இது 1 அதாவது a transpose into cos squared அதாவது a inverse இத வேணா cos squared உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதலாம் cos squared உள்ள மல்டிபிள் பண்ணுவோம் 1 into cos squared cos squared cos squared x இந்த cos squared ஐயும் minus sin x by cos x மல்டிபிள் பண்ணீங்க அப்படினா minus sin x by cos x into cos squared x ஒரு cos கேன்சல் ஆயிடுச்சு minus sin x into cos x சரியா therefore அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க minus sin x into அதே மாதிரி
இந்த cos ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன எழுதுவீங்க cos ஸ்கொயர் x into sin x by cos x. அப்ப ஒரு cos என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது. அப்ப cos x into sin x நாலும் sin x into cos x நாலும் ஒண்ணுதான். அப்ப sin x into cos x. அப்ப ஒண்ணால மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் 1 into cos square x. சரியா? இத மல்டிபிள் பண்ணி எழுதுறேன். இது a டிரான்ஸ்போஸ் இது a இன்வெர்ஸ். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த ரோ அந்த காலம். அப்ப என்ன எழுதுவீங்க பாருங்க. இங்க ரோ என்னது? ஃபர்ஸ்ட் ரோ 1 - sin x by cos x. இங்க காலம். அப்ப 1 into cos square x தான். இந்த செகண்ட் நம்பர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனும். அப்ப மைனஸ் வந்துரும். cos square x minus இந்த sin x by cos x உம் sin x into cos x மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. minus sin x by cos x sin x into cos x. அப்ப என்ன ஆயிரும்? cos x கேன்சல் ஆயிரும். minus sin x into sin x sin square x sin square x. சரியா? என்ன பண்ணி இருக்கேன் பாருங்க. 1 into cos square x இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த மைனஸ் இங்க எழுதிட்டு இந்த sin square x வந்து அதே ரோ வச்சு அடுத்த காலம் நம்பர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த sin x cos x னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் செஞ்சு பாத்துக்கங்க. அப்ப 1 into minus sin x into cos x. அடுத்து sin x minus sin x by cos x யும் cos square x யும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு cos கேன்சல் ஆயிடும். அப்ப minus sin x into cos x வேணா எழுதி காமிங்க பாருங்க. minus sin x into cos x யும் cos square x யும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். minus sin x into cos x. அப்ப எழுதிக்கலாமா? minus sin x into cos x. அடுத்த ரோ வந்துருங்க. sin x by cos x into cos square x. ஏற்கனவே எழுதி காமிச்சாச்சு. ஒரு cos கேன்சல் ஆயிடும். அப்ப sin x into cos x. ஃபர்ஸ்ட் நம்பர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா plus sin x into cos x. நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இந்த ரோ வச்சு அடுத்த காலம் இந்த sin x by cos x into minus sin x into cos x. ஒரு cos கேன்சல் ஆயிடும். ஏன்னா எழுதி பார்த்துக்கங்க. அப்ப minus sin square x 1 into cos square x சரியா? என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. அப்படியே ஆன்சர் கூட எழுதிடலாம். இது ஃபார்முலா நான் சொல்றேன். cos square x minus sin square x என்னன்னு பாருங்க. அதாவது cos square x minus sin square x is equal to cos square x minus sin square x is equal to cos 2x. cos square x minus sin square x is equal to cos 2x. அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா எழுதிடலாம். அதுக்கு அப்புறம் cos square x minus sin square x is equal to அவங்க புதுல ஆன்சர் கொடுத்துட்டாங்க cos 2x. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இது ஒரு மைனஸ் sin x into cos x, இது ஒரு மைனஸ் sin x into cos x, ரெண்டையும் ஆட் பண்ணனும். இது ஒரு 1 இங்க 1. அப்ப -2 sin x into cos x. அதே மாதிரி தான் இங்க ஒரு sin x cos x plus ஒரு sin x cos x ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 sin x into cos x. தான ஒரு ஸ்டெப் எழுதி காமிக்க பாருங்க. But therefore A transpose into A inverse is equal to cos squared x minus sin squared x க்கு பதிலா ஃபார்முலா என்ன cos 2x. அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சாரி அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க அதை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா -2 sin x into cos x -2 sin x into cos x. அதே மாதிரி sin x cos x 2 sin x cos x. cos square x minus sin square x தான். ரெண்டாவது எழுதுங்க cos square x minus sin square x cos 2x தான். therefore இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 2 இந்த மைனஸ் எடுத்துங்க. sin 2a என்ன ஃபார்முலா? sin 2a is equal to sin 2x is equal to இல்ல sin 2a is equal to 2 sin a into cos a. இது அடிக்கடி நம்ம பயன்படுத்துற ஒரு trigonometry ஐடென்டிட்டி பாருங்க. sin 2a is equal to 2 sin a into cos a. அப்ப இங்க என்ன எழுதலாம்? மைனஸ் எடுத்துங்க. அப்ப 2 sin a into cos a க்கு பதிலா sin 2a எழுதலாம். இங்க a க்கு பதிலா x இருக்குது. அப்ப மைனஸ் அப்ப cos 2x minus sin 2x 2 sin x into cos x
2 sin a into cos a, sin 2a. அப்ப therefore sin 2x cos 2x. ஆன்சர் பார்த்து அப்படியே எழுதி வச்சிருங்க. ஆன்சர் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. a inverse. Therefore a transpose into a inverse is equal to the answer இருந்துச்சுல. Therefore a transpose into a inverse is equal to cos 2x minus sin 2x, sin 2x into cos 2x. Question number 11.